கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். அதாவது இப்போ சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு மோதல் போக்கு தான் நிலவிக்கிட்டே இருக்கு. எங்க கூட்டணி கட்சியால நீங்க ஜெயிச்சிங்களா இல்ல உங்க கூட்டணி கட்சியால நாங்க ஜெயிச்சோமா அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்தும் பேசுறாங்க. இப்போ தாவேகா தரப்புல இருந்தும் பேசுறாங்க. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, கூட்டணி கட்சிகளால் தான் திமுக ஜெயிச்சுது அப்படின்றாங்க. பலம் தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகளுக்கா இல்ல திமுகக்கா அப்படின்ற ஒரு ஆய்வு மேற்கொண்டு பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் சார். அதாவது எப்படி உங்கள் முன்னால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பழைய படத்தில் உள்ள ஜோக் அது. இந்த கார் அவங்க நடிகை சொப்பன சுந்தரி வச்சுருந்த காரு அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. அது முன்னால் சொப்பன சுந்தரி வச்சுருந்த காரு இப்போ நான் வச்சுருக்கேன் அப்படி. அப்போது பதிலுக்கு வேறு ஒரு வார்த்தை கேட்பார் அந்த காமெடி நடிகர். இந்த கார் நீங்கள் வச்சுருக்கீங்க, சொப்பன சுந்தரிய அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏதோ ஒரு வார்த்தை கேட்பார். நம்ம அதை அப்படி கொச்சையாக சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ சொப்பன சுந்தரி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கல்லாப்பெட்டி கூட்டணின்னு அப்போ அன்றைய தாவேகா தலைவர், அதாவது இன்றைய முதல்வர் தாவேகா தலைவர், அப்பொழுது தாவேகா தலைவராக மட்டும் இருந்த தேர்தலுக்கு முன்னால் கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு திமுக கூட்டணியை சொன்னார். அறிவாலயம் வாசப்பக்கமாக யாராவது ஒரு கட்சிக்காரங்க போனால் உள்ளே இழுத்துருவார். கொள்ளையடித்த பணத்தை அவங்ககிட்ட பங்கு கொடுத்து அவங்கள கூட்டணியில் சேர்த்துப்பார். அது கல்லாப்பெட்டி கூட்டணின்னு தேர்தலுக்கு முன்னால் சொன்னார். அப்போ யார் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க? விசிக, 2 கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் இருந்தாங்க. இதை தவிர மற்ற இந்த ஜவஹர்லா அவங்கெல்லாம் அந்த உதயசூரியன் சின்னத்திலேயே இருந்தாங்க. அதிமுக அந்த என்டிஏ பக்கத்திலிருந்து மாறி அந்த தேர்தலுக்கு மட்டும் வந்தது தேமுதிக, பிரேமலதா அவர்கள். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களை தவிர பாமக அப்போலேருந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருந்தது. இப்போவும் இந்த தாவேகா கூட்டணிக்கு வரல, இதுவரை வரவில்லை. நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. காங்கிரஸும் அங்கே தான் இருந்தது. அது முக்கியமாக விட்டுட்டோம். இப்போ அத்தனை காங்கிரஸு, விசிக, 2 கம்யூனிஸ்ட்டு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், 5 கட்சியும் அங்கே இருந்த 6 கட்சியில் இந்த சின்னதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை தேமுதிகவும் சின்ன கட்சி தான் இருந்தால் கூட அது ஒரு கணக்கில் அது மட்டும் விட்டுட்டு 5 கட்சிகள், அதாவது பெரும்பான்மையான கட்சிகள், 90% கல்லாப்பெட்டி கூட்டணி கட்சிகள் தான் இன்றைக்கி தாவேகா ஆட்சிக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, ஆதரவு கொடுத்து. திடீர்னு கம்யூனிஸ்ட் கூட அந்த இவரை தலைமை செயலாளரை மாற்றலைன்னா நாங்கள் ஆதரவை விலக்கி கொள்வோம் சொன்னாங்க. இது வரைக்கும் விளக்கினதா தெரியல. இல்லை மாற்றம் அவரை அதாவது பதவி மாற்றம்னா கொடுக்கலாம். ஆனால் இந்த அரசு தான், தாவேகா அரசு தான் அவருக்கு 6 மாதம் நீட்டிப்பு வேணும்னு சொல்லி, அது ஓய்வு பெறுவதற்கு ஆனாலும் 6 மாதம் அவரை நீட்டிப்பதற்கு கேட்டு பிப்ரவரியோ அதாவது வரைக்கும் நம்ம நீட்டிப்பு கேட்டு மத்திய அரசிடம் அனுமதி வாங்கியிருக்கிறார். இப்பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா, விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் நடுவில் நிறைய பவர் சென்டர் ஜோசியர் அவர் இவரெல்லாம் இருந்தது. இப்போ ஜோசியர்லாம் தள்ளி விட்டார். அந்த வெற்றி வேலை வரக்கூடாதுன்னு சொல்லி அதாங்க, ரிக்கி ரத்தன் பண்டிட்டை இந்த பக்கமே வரக்கூடாது, அவருக்கு யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஏன்னா அவர் வசூலில் இறங்கி விட்டார் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்க. ரைட். அவர் என்னென்னா வெளியில் போட்டு நான் தான் 2 டீ போட சொன்னேன் வெற்றியில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார். சரி, அவர் இப்படி தான் ஜோசியம், அவர் தொழில். நான் தான் டீ போட சொன்னேன், நான் தான் காப்பி போட சொன்னேன், நான் தான் சுக்கு காப்பி போட சொன்னேன்னு என்னத்தையாவது நான் சொல்லி தான் அவர் அவர் வியாபாரத்தை அவர் இதை பார்க்குறாரு. ஆனாலும் அவர் மாறிட்டார். இப்போ அடுத்தது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தனுஷ் அவர்களுக்கு ஜாதகம் பிரமாதமாக இருக்கிறது, முதல்வராக வருவதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது, அடுத்த முதல்வர் தனுஷாக இருக்கலாம்னு சொல்லிட்டார். அப்போ விஜயை வீட்டுக்கு அனுப்புறதா அவர் முடிவு பண்ணிட்டார். விஜய் இவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அந்த ஏற்கனவே ஒரு சிறப்பு பதவி, ஆலோசகர் பதவி கொடுத்து மறுநாளே மாற்றிட்டாங்க. இப்போ அவரை மொத்தமாகவே விலக்கி விட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அதனால் நீங்களும் என்ன அடுத்த முதல்வர் தனுஷ்.
அதுக்கப்புறம் அவங்க பேர் என்ன, டிஆர்எஸ், அதான் ராஷ்ட்ரிய தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அவருடைய மகள் கவிதா, அவங்களுக்கும் அவருடைய சகோதரர் ராமாராவுக்கும் குடும்ப பிரச்சனை. அவங்க தனியாக கட்சி ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க, அதிலிருந்து பிரிஞ்சு ஏதோ ஒரு அதே மாதிரி பேரில். அந்த மாட்டை நீங்கள் தான் முதல்வராக வருவீங்க. ஒன்றும் இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கெஜ்ரிவாலோட அந்த லிக்கர் ஸ்கேம்லலாம் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர். அப்படி மொத்தம் என்ன, நல்ல கையில் நல்ல பசை இருக்குது. அவர் அந்த ஜோசியர் இருக்கார், அவர் தெளிவாக இருக்கார். அவரும் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக விஜய் பயன்படுத்திக்கிட்டார். அதான் சொன்னேன், அந்த ஜோசியரும் தெளிவாக இருக்கார். பசை உள்ள இடமா பார்த்து ஒட்டிக்கணும் அப்படிங்கிறது அது இயற்கையான விஷயம். கவிதா அவர்களை தனுஷை சொல்கிறாரு, இங்கே விளக்கி விட்டதுனால அங்கே போய் அங்கெல்லாம் போயிட்டார். ரைட்டு. இல்லை, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, கூட்டணி கட்சிகளால் யாருக்கு பலம்? ரைட்டு. இப்போ இல்லை, எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த கம்யூனிஸ்டுகள் இப்போது ஆதரவு விளக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆக இப்பொழுது இந்த கூட்டணி கட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 பேர் இப்போவே, அதாவது 107 தான் ஏற்கனவே. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்தது இந்த ஒரு 7 பேரோ என்னமோ இதில் இருந்து அதிமுகலேருந்து வந்தாங்க. 2 விஜயபாஸ்கர், அதுக்கு முன்னால் 4 பேர், 6 பேரோ 7 பேரோ வந்திருக்காங்க. இந்த 6 பேர் 7 பேர் இந்த இவர் அமமுக சேர்த்தா 7. இந்த 7 பேர் இடைத்தேர்தல் இப்போதைக்கு மறுபடியும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தடை, இடைத்தேர்தலுக்கான தடை இப்போதைக்கு இன்னும் 2 மாதத்துக்கு வராது. இப்போ தடையை நீட்டிச்சிருக்காங்கன்னா அது காரணம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, இது சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது. சார், ஆனால் இன்னைக்கு இபிஎஸ் கூட பேசியிருக்காரு. இப்போ அந்த 6-7 தொகுதியில் எம்எல்ஏக்கள் இல்லை, அதனால மக்கள் பிரச்சனை இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய விஷயங்கள்ல இல்லை. ஸோ பொறுப்பு அமைச்சர் அப்படின்றது அது சரிப்படுத்த முடியாது அந்த பதவியை அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு குரலை பதிவிட்டிருக்காரு சார். இல்லை, அதாவது நீங்கள் வழக்குகள் நிலுவையில் இருக்குங்கும்போது தேர்தல் வைக்கிறதுங்கிறது சிக்கல் தான். இதில் இப்போ கூடுதலாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும், இவிஎம்ல பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வழக்கு நேற்று போட்டிருக்காரு. இப்போ இந்த வழக்கு எவ்வளோ நாள் போகும் தெரியாது. வழக்கு தள்ளுபடி ஆகலாம், இல்லை வெற்றி பெறலாம். அப்படியே வழக்கு வெற்றி பெற்றாலும் அது இன்னும் ஒரு சீட்டு குறைஞ்சி போயிடும். ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதாக ஒரு முடிவு தெரியாது, தீர்ப்பு எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஏதோ ஒரு வாரம் 10 நாளில் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. 2011 சைதை துரைசாமி அவர்கள் ஸ்டாலினை எதிர்த்து போட்டிட்டு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். ஆனால் சைதை துரைசாமி அதிமுகவில் தோத்துட்டார், ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் ஜெயிச்சிட்டார். அது நிறைய மக்களுக்கு ஓட்டுக்காக பணம் கொடுத்து அப்புறம் பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து வாங்கினாருன்னு சில ஆதாரங்களை கொடுத்து அந்த வெற்றி செல்லாது. 2011 போட்ட வழக்கு 2026 இது வரைக்கும் தீர்ப்பு வரல. இதுக்கப்புறம் தீர்ப்பு என்ன செய்கிறது? 2016 மறுபடியும் தேர்தல் ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க, எடப்பாடி வந்துட்டார். அதுக்கப்புறம் 2021 திமுக வந்துச்சு, 2026 எல்லாமே நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அது வெற்றி அல்லது தோல்வி எப்படி முடிவு செய்தாலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, பலனும் இல்லை, மாற்றமும் இல்லை, பலனும் இல்லை, பாதிப்பும் இல்லை. இப்படித்தான் நம்ம நீதித்துறையை குறை சொல்லலை. இப்படி தான் நம்ம பொதுவாக நீதித்துறைங்கிறது இவ்வளோ வருஷம் ஆகுது. ஒரு வழக்கு முடிவுனா 10 வருஷம் 15 வருஷம் இப்படி தான் ஆகுது. ஏதோ ஒரு வழக்கில் நான் படித்தேன், வட மாநிலங்களில் ஏதோ ஒரு இதில் 30 வருடங்களுக்கு பிறகு சிறையில் இருந்ததுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் 20 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்டு தண்டனைக்கு உட்பட்டார். 30 வருடங்கள் அவர் சிறையில் இருக்கிறார். அவருக்கு பிணை கொடுக்கப்படவில்லை. ஒரு கால அவரால் வாங்க முடியல, ஏழைங்க 20 ரூபா வாங்கியிருந்தா அந்த காலத்திலே இருந்தால் கூட 20 ரூபா ஒன்றும் பெரிய பணம் இல்லை. 30 வருடங்களுக்கு பிறகு அவர் நிரபராதி என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து விடுதலை செய்திருக்கிறது. எவ்வளோ ரூபாய்க்கு லஞ்சம்? 20 ரூபா, வெறும் 20 ரூபா. 30 அப்படின்னா அவர் நிரபராதி. உச்ச நீதிமன்றம் சொல்லியாச்சுன்னா நம்ம அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ கீழே உள்ள அத்தனை நீதிமன்றங்களும் தவறு செய்திருக்கின்றன, தவறான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அது ஒரு பக்கம் விடுங்க. 30 வருடங்கள் அவருடைய வாழ்க்கை, இந்த குடும்பத்துடைய வாழ்க்கை வீணாக போச்சு இல்லை? கண்டிப்பாக. 20 ரூபாய் லஞ்சத்துக்கு
இங்கே என்னடான்னா கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு இப்போ இன்னைக்கு திடீர்னு கைது நாளை கைதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு போய் ஒரு தடையை வாங்கிட்டு வந்துடுறாங்க. சார் சட்டமன்றத்துலேயும் விவாதம் பண்ணுறாங்க சார், நான் இவ்வளோ கோடி வாங்கினேன்னு. ஆமாம், இது வந்து 900 கோடி கொடுத்தேங்கிறாங்க, வாங்கினேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் நீதி அமைப்பு இல்லை. 20 ரூபாய்க்கு 30 வருஷம் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறம் 30 வருஷம் ஜெயிலுக்கு அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ வந்து உச்சநீதிமன்றம், நான் உச்சநீதிமன்றத்தை வந்து விமர்சிக்கவில்லை, ஒரு ஆலோசனையாக சொல்லுவோம், ஒரு குடிமகனாக சொல்லுவோம். 20 ரூபாய்க்காக அவர் தவறாக மொத்தம் அந்த தீர்ப்பு சரி என்றால் 30 வருடம் அவரை சிறையில் வைத்தது தவறுன்னு தானே அர்த்தம். அந்த 30 வருடம் சிறையில் இருந்ததுக்காக அவருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க வேண்டும். ஏதோ ஒரு அமௌண்ட், 20 லட்சமோ எவ்வளவோ அந்த குடும்பத்திற்கு. எவ்வளோ பெரிய நஷ்டம் அவங்களுக்கு. அவர் ஏதோ ஒரு அரசு வேலையில் தான் இருந்தார். அந்த அரசு வேலை நஷ்டம், அந்த சம்பளம் நஷ்டம், 30 வருடம் அவர் வாழ்க்கை வீணாக போச்சு, அந்த குடும்பத்துக்கு அவமானம். கண்டிப்பாக. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ இந்த வழக்கு போட்டதுனால நம்ம இந்த வழக்குக்கு வரோம். இந்த ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. இப்படிலாம் பார்க்கும்போது இடைத்தேர்தல் இப்போதைக்கு இன்னும் 2-3 மாதம் 3-4 மாதத்துக்குள்ளே வருமானது தெரியல. இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது தேர்தலேருந்து இது வந்து அப்ளை ஆகாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அது கணக்கு கிடையாது. அது தீர்ப்பு வந்த பிறகு அதிலிருந்து 6 மாதம்னு. ஆக இடைத்தேர்தல் இந்த வருடம் 2026 வருமாங்கிறதே கேள்வியா இருக்கு. இதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல். நார்மலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, இடைத்தேர்தலை வச்சுட்டு அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளாட்சி தேர்தல் வைப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அநேகமாக இன்னும் தள்ளி போகலாம். ஆக இப்படி ஒரு இந்த கூட்டணி, இப்போ நீங்கள் கேட்ட கூட்டணி வரும். திமுகவோட பலத்தை பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் திமுக அதுதான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் இந்த சூழ்நிலையில் கூட்டணி அப்படின்னா இப்போ இவங்க அவங்கள பார்த்து சவால் விடுறாங்க. எங்ககிட்ட இருந்து கூட்டணி கட்சியெல்லாம் பிரித்து கூட்டு போய் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இரண்டு பேர் வாதமும் சரிதான். நம்ம என்ன சொல்லுவோன்னா, தாவேக்கா கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டு வந்தீங்களே, தீய சக்தியிலிருந்து ஒரு பகுதியை கழற்றி ஏதோ இந்த குட்ஸ் வண்டியில் 2 கம்பார்ட்மெண்ட்டை வேகனை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வண்டியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அது எப்படி தீய சக்தியிலேருந்து 2 கம்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தூய சக்தியாக எப்படி இருக்க முடியும்? இது இந்த பக்கம் தைரியம் இருந்தால் வெளியே அனுப்புன்னு சொல்கிறாரு சார் KN நேரு. நீங்கள் தான் பலம்னு தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிவிடு, இன்னொரு தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு நம்பர் தெரியாதா? குழந்தை கூட நம்பர் தெரியுது, 118க்கு மேலே இருக்கணும்னு. அது இல்லைன்றது தான் போராட்டமே, அதுக்காக தான் கூட்டணியே. அவங்கள வெளியில் அனுப்பிச்சி விடுங்கன்னு அப்போ ஆட்சி கவிழும். அப்போ என்ன சொல்கிறாரு, ஆட்சி கவிழட்டும், மறுபடியும் தேர்தல் வரட்டும், ஒரு வாய்ப்பு இருந்தால் திமுக மக்கள் வந்து அவங்களே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படி நினச்சி அவர் சொல்கிறாரு. அதையே அனுப்புகிறாங்க. நீங்கள் இப்போ வந்து விஜய் வந்து கழட்டி அனுப்புகிறேன்னு சொன்னால் கூட திருமாவளவன் பாருங்கள், கெட்டியமாக உடும்பு பிடியாக பிடிச்சிருக்காரு. 10 வருஷத்துக்கு போக மாட்டேன். ஆமாம், மாநாட்டில் வந்து 3 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, அவ்வளோ கோடி செலவு பண்ணி. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே அவர் எல்லோரும் நெட்டி தள்ளிட்டாங்க. அவர் தான் திருமாவளவனே நிறைய பேருக்கு அடையாளம் தெரிஞ்சு தான் தள்ளுறாங்க. திருமாவளவனை தெரியாமல் இருக்க முடியுமா அவர் கட்சியில்? மக்களுக்கே தெரியும். ஆனால் அவருக்கு இடமில்லாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த மாதிரி அவரையே காப்பாற்றி கூட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு 3 நிமிஷத்துலேயும் அவர் அதை சொல்லிட்டார், தாவேகாவோட தான் தொடர்ந்து பயணம்னு. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கும், ஏன்னா அவர்கள் ருசி கண்டு விட்டார்கள் அதிகாரத்தில் பங்கு. நம்ம தவறுன்னு சொல்லலை, அதிகாரத்தில் பங்கு என்பது திமுக வந்து அவர்களை வந்து தொடர்ந்து ஏமாற்றி வந்தது. 2006-11 96-97 இடங்கள் தான் வாங்கினாங்க. மைனாரிட்டி கருணாநிதி அரசு அப்படின்னு தான் ஜெயலலிதா அவர்கள் தினம் ஒரு தடவை காலையில் சொல்லிட்டு தான் அவங்க வந்து காலையில் ஒரு தடவை சொல்லுவாங்க, நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிக்கையில் வந்து மைனாரிட்டி கருணாநிதி அரசுன்னு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் வந்து சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தபோது கூட அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை. இவர்களும் எதனாலோ வந்து கலைஞருடைய ஆளுமையை பார்த்து பயந்து கொண்டோ என்னமோ கேட்கவில்லை, இல்லை கேட்டு கொடுக்காமல் இருந்தாலும் இருந்திருக்கலாம். அதுவே ஒரு ஆளுமை திறனாக தானே சார் இருந்தது. அந்த திறன் அதைத்தான் சொல்கிறேன் நான், அதுதான் சொல்கிறேன். அது அவருடைய ஆளுமைக்கு பயந்து தான் ஒன்று கேட்காமே இருந்தாங்க, இல்லை கேட்டு அவர் அதை நாசூக்காக சமாளித்திருக்கிறார். அதுக்கு கலைஞர், ஏன்னா நானே 2 தடவை மேடையில் ஒன்றா இருந்திருக்கேன், 3 தடவை தனியாக வீட்டில் பார்த்துருக்கேன். சில பத்திரிகை நடத்தின அந்த சூழ்நிலையில் பத்திரிகைக்காக வேறு ஒரு விழாவுக்காகவும் சரி, அது மாதிரி இருக்கும்போது அவர் அழகாக தேன் தடவி பேசிடுவார். யாருக்காவது ஒருத்தருக்கு பதவியை பிடுங்கிடுவார், இவர்கிட்ட பிடுங்கி அவர்கிட்ட கொடுத்துருவார். அவர்கிட்ட கேட்டால், தம்பி
உனக்கு நான் அந்த இடத்துல வந்து உனக்கு அந்த பதவியை இல்லை, அவர் பதவியை எதிர்பார்க்குற ஆளு இவருக்கு பதிலாக இவர் எதிர்பார்த்துருப்பாரு, இவருக்கு பதிலாக அவர் கொடுத்துருவார். அந்த பதவி உனக்கு கொடுக்கலையே நினைக்காத, என்னோட இதயத்தில் உனக்கு எப்போவுமே இடம் கொடுத்துருக்கேன் பார், அவ்வளோதான். இதயத்தில் இடம் கொடுத்துட்டார். இதயத்தில் இடம் கொடுத்துட்டாருன்னா அவன் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவர் சொல்லிட்டார். ரெண்டாவது, அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவார், டக்குன்னு கூப்பிட்டு அப்படி தோளில் கை போட்டு, இல்லை வந்து அப்படி பக்கத்தில் உட்கார வச்சு, அதாவது ஒரு எப்போவுமே இப்போ கூட நான் முந்தா நேற்று தான் யாருக்கிட்டேயோ சொல்லிகிட்டு இருந்தேன், உன்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உழைப்பாளிகள் தான் நம்ம கட்சியுடைய அடிப்படை அந்த கட்டமைப்புக்கு அந்த வலிமைக்கு காரணமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வாழ்க்கை பூரா அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவர் சொன்னாரா இல்லையா யாருக்கிட்டையாவது, இவர் திருப்தி. அதாவது இது வந்து நான் வந்து அவரை வந்து அவர் பொய் சொல்கிறான்னு சொல்லலை. இதுதான் வந்து ஒரு தலைமைக்கு உள்ள ஆளுமை. இதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். எல்லா சமயங்களும் வந்து நீங்கள் வந்து இதுதான் மெரிட்டு, இதுதான் நியாயம்னு பார்த்து இந்த பதவி இவர் கொடுக்கணும்னு 3 பேர் போட்டி போடுறாங்க, யாரோ ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். பாக்கி 2 பேர் அதிருப்தியாளர் தானே. அந்த அதிருப்தியாளர்களை சமாளிப்பது தானே ஒரு தலைமையின் திறமை. அந்த திறமை இப்பொழுது உள்ளவர்களுக்கு இல்லை. அவர் கலைஞர் அவர்களுக்கு இருந்த திறமை ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை, ஸ்டாலின் அப்புறம் உதயநிதிக்கு இல்லை. அப்போ விஜய்க்கு எப்படி இருக்கிறதுன்னு இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. நம்ம ஒன்றும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் முகத்துக்கு தான் ஓட்டு. ஆதவர்ஜுனாக்கோ ஆனந்துக்கோ நிர்மல்குமாருக்கோ ராஜ்மோகனுக்கோ வந்து வாக்கு வங்கி கிடையாது. விஜய் முகத்துக்காக தான் ஓட்டு. அதனால் விஜய்க்கு அவர்கள் அந்த ஆளுமைக்கு பயந்து தான் ஆக வேண்டும். இப்போ இந்த கூட்டணியில் அதிகாரத்தில் பங்குன்னு இப்போ கே நேரு சொல்கிறார்ல, 1967 முதலாக திமுக ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில். கூட்டணி ஆட்சி யாருடன்? சுதந்திரா கட்சி, அவர் ராஜாஜி அவர்களுடன், ராஜகோபாலாச்சாரியார். அதுக்கு முன்னால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது சுதந்திரா கட்சியும் ஏதோ ஒரு சமயத்தில் ராஜாஜி வந்து வைஸ்ராயாக இருந்தார். வைஸ்ராய்னா ஏறக்குறைய நமக்கு இப்போது முதலமைச்சர்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஆளுநர் சொல்கிற மாதிரி பிரிட்டிஷ் காலம். அந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து குல்லூக பட்டர் அப்படிலாம் வந்து வந்தேரி, ஆரிய வந்தேரி அப்படி இப்படின்னு சொல்லி சாதியெல்லாம் குறிப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும், அப்பொழுது காங்கிரஸ் காமராஜரை தோற்கடிக்க வேண்டும் என்று வந்தபோது அவருடன் கூட்டணி, அது ஒவ்வா கூட்டணியாக என்னன்னு கவலைப்படலை. பாஜக உடனேயே ஒரு காலத்தில் வாஜ்பாயுடன் கூட்டணி வைத்தவர்கள் 99-2004. அப்படி இருக்கும்பொழுது அப்போ மதவாத கட்சி இல்லைன்ட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து சுய ஒழுக்கமுள்ள ஒரு இயக்கம்னு சொன்னார் கலைஞர், அதெல்லாம் சொன்னாங்க. திருமாவளவனுமே அந்த கூட்டணியில் இருந்தார். அப்போது இவர்கள் வந்து அப்போலேருந்து கூட்டணியில் இருந்திருக்காங்களே. 2026 தேர்தல் வரை கூட்டணி தான் முழுக்க திமுக நம்பி இருக்கிறது. ஒரு தடவை கூட கூட்டணி பாராளுமன்ற தேர்தலிலோ சட்டமன்ற தேர்தலிலோ உள்ளாட்சி தேர்தலிலோ எங்கேயுமே கூட்டணி இல்லாமல் திமுக நின்றதில்லை. அப்படி யாராவது நின்னாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அதுவும் ஒரே ஒரு முறை தான் அதிமுக. எம்ஜிஆரோட கூட்டணியோடு தான் நின்னார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும் பொழுது 2014 பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று பெரும்பாலான இடங்களை 39 பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற்றார். அது ஒரே ஒரு முறை தான். அவங்களே அதுக்கு முன்னாலேயும் கூட்டணி வச்சாங்க, பின்னாலேயும் வச்சாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் கூட்டணி சரித்திரம். இப்போ தாவேகா தான் வந்து கூட்டணி இல்லாமல் தான் நின்னாங்க. கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றார்கள். ஆனால் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வெற்றி பெறல. ஆனால் தானே 4 தடவை ஆளுநர்கிட்ட போய் நோட்டு திருத்துற மாதிரி போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி எங்கே தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க. ஆக இவர்களும் கூட்டணி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தனித்து ஆட்சியை வெற்றி பெற முடியவில்லை. கே நேரு பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியும், அவரும் கேட்டி விட மாட்டார். ஏன் கேட்டி விட்டா உடனே ஆட்சிக்கு வந்துடுவேன் சார். ஆனால் இப்போ என்னன்னா, ஆட்சி கவிழ்ந்தால் மீண்டும் தமிழ்நாட்டில் விஜயால கால் பதிக்க முடியாதுன்ற பயம் விஜய்க்கு இருக்கா? இல்லை, யாராக இருந்தாலும் அந்த பயம் இருக்கா என்பதை விட மறுபடியும் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து தவிர்ப்பது தான் வந்து அதை நான் இயல்பாக எடுத்துக்கிறேன். சரி, இப்போ திமுக வந்து ஊழல் பண்ணாங்க, பயப்படுறாங்க, அதனால மீண்டும் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க.
அதாவது தாவேக்கா வந்து புதுசா வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க, அவங்க ஏன் சார் பயப்படணும்? நல்லது செய்ய வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அவங்க சொன்னா சொல்றாங்க. அது மக்களும் ஒத்துக்கணும்ல. இப்போ வந்த உடனே வந்து ஊழல் புகார்கள் வந்து பல அமைச்சர்கள் மீது, எல்லா அமைச்சர்கள் மீது நான் சொல்லல. கைத்தறி துறையில கூட வந்திருக்கு சார். ஆமாம், அவர் தான் 2.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு அந்த விஜய் பாலாஜியா. அவர் இந்த அவரை வந்து 2.5 கோடிக்கு கார் வாங்கிட்டு அது வந்து எங்கள் பசுமாடுக்கு இது மாடு கட்டுற ஷெட்டில் வந்து மூடி வச்சுருக்காரு. வெளியே எடுத்தால் தெரிஞ்சு போயிடணும். எப்படி வாங்கினார்? சாயப்பட்டறை கழிவுகளுடைய அதிபர்கள்லாம் வந்து அவருக்கு வந்து பரிசாக கொடுத்தாரலாம். எதுக்காக பரிசாக கொடுக்க போகிறாங்க மந்திரிக்கு? சாயக்கழிவுகளை கொண்டு போய் அவன் நீர்நிலையில் கொட்டுறான் சட்டவிரோதமாக, அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக. அப்படி தானே அர்த்தம்? அப்புறம் என்ன ஊழலற்ற ஆட்சி? இது மாதிரி இன்னும் கனிம வளத்தில் நடக்குது. நீர்வளத்துறையில் அவருடைய சகோதரர் மூலமாக ஊழல் செய்தான்னு சொல்றாங்க. ஆடியோ வெளியா இருக்கு. ஆனந்த் அவர்கள் கூட அவருடைய மருமகன் மூலமாக வந்து வசூல், இந்த அரசு வழக்கறிஞர்ல அவங்களே 2 பேர் வழக்கே தாவேகா நிர்வாகிகளே 2 பேர், ஒரு பெண்ணு வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க, இன்னொரு ஆண் ஒருத்தர் பதிவு பண்ணார் வழக்கறிஞர். அரசு வழக்கறிஞருக்கு வந்து அங்கங்கே வசூல் 30 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வசூல் பண்ணாங்க. கேட்டால் அவர் ஆனந்த் அவர்களுடைய பெயரை தான் சொல்லி வசூல் செய்தார்கள். ஆனந்த் பெயரை அவர்கள் பயன்படுத்தினார்களா, அவர் சொல்லி தான் வசூல் செய்தார்களா தெரியாது. இது விசாரணைன்னு வந்தால் தானே தெரியும். ஆக ஊழல் குற்றச்சாட்டுகள் தாவேகா மந்திரிகள் பேரும் வந்திருக்கு, எம்எல்ஏக்கள் பேர்லையும் இருக்குது. பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள் தாவேகா நிர்வாகிகள் மீது இருப்பது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களில் பல பெண்கள் தாவேகா நிர்வாகிகள், தாவேகா தொண்டர்களாகவே இருக்கிறார்கள். போதைப்பொருள் விஷயங்களை பார்த்தாலும் தாவேகா நிர்வாகிகளுக்கு தொடர்பு வந்து ஆங்காங்கே இருக்கிறது. பயனாளிகளாகவோ ஏதோ ஒரு வகையிலையோ இந்த அடிதடி, வெட்டுறது, குத்து, அதாவது ரவுடிசம், இப்போ எல்லா விஷயத்திலும் திமுக என்னவெல்லாம் அவர்களுக்கு வந்து தீய பழக்கங்கள், அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோ அதில் எல்லாமே இந்த 100 நாட்களில் பார்த்தீங்கன்னா இவங்க பேர்லேயும் இருக்குது. இப்போ இந்த என்ட்ரிக்கான ஒரு பூந்தமல்லியில் ஒரு 11 மதுபானங்களை வந்து தடை செய்து FSSAI, அதாவது சுவையூட்டிகளில் வந்து நச்சுப் பொருட்கள் இருக்குன்னு தடை, 15 மணி நேரத்தில் அந்த தடை வந்து வாபஸ் வாங்கப்பட்டது. அதற்கு 200 கோடின்னு ஒரு பேச்சு அடிபடுது, லஞ்சம் கொடுக்கப்பட்டதுன்னு 800 கோடின்னு சொல்கிறாங்க. ஜீரோ போட போட அது பாட்டில் ஏறிக்கிட்டு இருக்கு. அது அந்த பக்கத்து வீட்டு ரெட்டி தான் காரணம்னு சொல்கிறாங்க, இல்லை ஆதவர்ஜுனா ரெட்டி காரணம்னு சொல்கிறாங்க. இப்போது ஆக அது ஒரு பெரிய அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆணவ கொலை கூட இப்போ தாவேகா நிர்வாகிகள் செய்யக்கூடிய ஒரு அப்பா பையன் ஒருத்தர் சென்னை தையூரில் ஆணவ கொலையில், இது வரைக்கும் ஆணவ கொலையிலே 12 கொலைகள் நடந்திருக்கு. அதாவது எல்லாமே தாவேக்காரங்க செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லலை. அதே மாதிரி 100 நாளில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி வந்து 187 கொலைகள் அப்படின்னு ஏதோ கணக்கு சொல்கிறாரு. 300 சொச்சம் பாலியல் வன்முறைகள் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிராக 180. ஆக இது 100 நாள்லேயே எவ்வளோ. இதையே நீங்கள் அப்படியே வந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா, அப்படி தான் பெருகணும்னு அவசியம் இல்லை, இதை விட அதிகமாகவும் ஆகலாம், குறையவும் குறையலாம். இதையே வந்து நீங்கள் வந்து ஒரு கணக்கில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் வந்து விட்டது? என்ன ஒன்றுனா பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி அங்கே திமுக இருந்தபோது தந்தையும் மகனுமாக நடத்தினார்கள் என்று இடியே வந்து அமலாக்கத்துறையை வந்து உயர்நீதிமன்றத்தில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. திமுகவில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் பார்ட்டி ஃபண்டை நிர்வகித்தார்கள். 7.5% 10% KN நேரு சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. தாவேகால இதுவரைக்கும் பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று தனியாக கலெக்ட் பண்ணுறதாக இதுவரை தகவல் இல்லை. அதுவரை நம்ம வந்து ஆக விஜய் அவர்களை நோக்கி நம்ம வந்து குற்றச்சாட்டு வைப்பது நியாயமில்லை. ஆனா ஆக்ஷனும் எடுக்கலையே சார். 3 ஃபைல்ஸ் டேபிள்ல வச்சிருக்காரு. நான் சொல்றது வந்து விஜய் பணம் வாங்கி விட்டார் என்று அவரை நோக்கி நாம் விரல் நீட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன். அதுக்காக வந்து அவருக்கு பொறுப்பு இல்லை, அவருக்கு கீழே இருக்கிறவங்களாம் வாங்கினா அவர் என்ன பண்ணுவார், பாவம் அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அவர் தான் 100%, அதாவது தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அவர் தான் பொறுப்பு. அவருக்கு கீழே உள்ளவங்க ஊழல் செய்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து நீக்க வேண்டியது அவருடையது. 100 நாள் தான் ஆச்சுன்னா 100 நாளில், அதாவது அனுபவத்திறன் நிர்வாகத்திறன் குறைவு என்றால் எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்குறவங்க ஊழல் பண்ணுறதுக்கும் பாலியல் வன்முறை பண்ணுவதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து அனுபவம் வந்தது? இதுவரை அந்த பதவிகளிலே இது யார் இருந்திருக்காங்க? இதுக்கு முன்னால் எம்எல்ஏவா? செங்கோட்டையன் ஒருத்தர் தான் 9 தடவை எம்எல்ஏ வந்தார், அதிமுகலேருந்து வந்தார். புஷி ஆனந்த் அவர்கள் ஒரே ஒரு முறை அங்கே புதுச்சேரியில் இருந்திருக்கார்.
இதை தவிர இதில் யார் வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க? அரசியல்வாதியாகவே இல்லை. நிர்மல்குமார் அவர்கள் அதிமுக பிஜேபியில் இருந்தார், ஆனால் எம்எல்ஏவா இல்லை. வேறு யார் இருந்தாங்க? அவர் ஆதவ அர்ஜுனா சும்மா ஒரு வருஷமோ 1.25 வருஷமோ அந்த விசிகாவில் இருந்தார். இந்த பெண் நிறுவனத்தோடு இணைந்து வாய்ஸ் ஆஃப் காமன், அது கூட தொழில் ரீதியாக இணைந்து ஒருங்கிணைந்து ஏதோ வியாபாரம் பண்ணார். விசிகாவில் வந்து 1 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்தார். இதை தவிர அரசியலில் யார் இருந்தார்கள்? ஒவ்வொருவரும் வெவ்வேறு ஏதோ பணியில் இருந்தாங்க, அதில் இருந்தாங்க, இதில் இருந்தாங்க. சில பேர் வந்து அவங்க அப்பா பிஜேபியில் இருந்தாங்க, ஒரு தொழில்துறை அமைச்சர். அவங்க அப்பா வந்து பிஜேபி ஆதரவாளர், இல்லை பிஜேபி தொண்டர்னு சொல்கிறாங்க. அவங்க சுயேட்சையாக வந்து வேட்பாளராகி அப்புறம் திடீர்னு தவேகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இப்படியெல்லாம் வந்து பலவிதமான ஒரு இதுலேருந்து வந்திருக்காங்க. இப்ப இதுல குதிரை பேரம் வேற நடந்திருக்கு அப்படின்னு எடப்பாடியும் சொல்றாரு. அவன் குதிரை பேரம் நடந்திருக்குன்னு அந்த பக்கம் அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் திமுக வந்து குதிரை பேரம் பண்ணிச்சு, செந்தில் பாலாஜி வகைரா பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க இப்போ ஒரு 10 பேரை கைது பண்ணாங்க. அந்த கைது பண்ணி செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு இது வரைக்கும் எந்தவித ஆதாரமும் வெளியில் வரல, நிரூபணம் வெளியில் வரல. அதனால் செந்தில் பாலாஜி புனிதர் என்று நம்ம ஒன்றும் பாராட்டணுன்றதுக்காக நம்ம சொல்ல. அப்படி ஆதாரங்கள் இருந்தால் அதை விட இப்போ கூட வந்து முதல்வர் என்ன சொல்கிறாரு? என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, நான் அதை எடுத்தால் என்ன ஆகும் தெரியுமா? அது ஏங்க வந்து இந்த சினிமா மாதிரியே பில்டப்லாம் கொடுக்குறீங்க? பயம் கொடுத்தணுன்றது மட்டுமே நோக்கமாக வச்சுருக்காங்களா சார்? அது நீங்கள் இதை பற்றி ஒன்றும் ஃபைல் வந்தால் கிளியர் பண்ணி நீங்கள் ஒன்றுமே பேசவே வேணாம். ஃபைல் வந்தால் நீங்கள் வந்து ஆதாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து நடவடிக்கை எடுங்க. கைது பண்ணணுமா பண்ணுங்க, இல்லை வழக்கு பதிவு பண்ணணுமா, என்ன சட்டபூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டியதானே. சட்டமன்றத்தில் அந்த சும்மா அப்படி அந்த பேசுறதுக்காக மட்டும் அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? உதயநிதி ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை தைரியம் இருந்தால் எடுங்கள், நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். இது வெறும் வசன கூடமாக போய்விட்டது. இவர்கள் ஒரு வசனம், அவர்கள் ஒரு வசனம். இவர்கள் அவர்களை திட்டுகிறார்கள், அவர்கள் இவர்களை திட்டுகிறார்கள். அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, இவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இது இந்த ஆட்சியே வந்து வெறும் ஒரு காட்சி பொருளாக இருக்கே தவிர ஆட்சியாக இல்லை. நடப்பது எல்லாமே ஒரு என்ன ஒரு மாயையான ஒரு நாடக மாயை மாதிரி தெரியுதே தவிர ஒரு மக்கள் நலன் பேசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கொத்த திட்டிக்கிறாங்களே தவிர இல்லை வந்து ஒரேடியாக வந்து முதல்வரை புகழ்வது. பாட்டு ஒரு அம்மா பாட்டு பாடுறாங்க, கொடுத்தது எல்லாம் கொடுத்தான்னு. அப்புறம் கருணை இருந்தால் வள்ளலாளன்னு நிதியமைச்சர் பாடுறாரு, சபாநாயகரே பாட்டு பாடுறாரு, மனப்பாறை மாடு கட்டின்னு. பாடக்கூடாதுன்னு சொல்லலை, நான் பாடுவது தவறு இல்லை. நடுவில் கொஞ்சம் அது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் கொண்டு போகலாம், தவறில்லை. ஆனால் எந்த அளவுக்குன்னா முதல்வருடைய முகத்தை வந்து பார்ப்பதற்கு ஒரு எல்இடி வந்து வைக்கணும்னு ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு. அப்போ தான் அவர் சிரிக்கிறத நாங்கள் பார்க்கணுமா? உங்களை அதுக்காக தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க உங்கள் தொகுதி மக்கள்? முதல்வர் சிரிக்கிறத பார்க்கணுன்னா வீடியோவில் பார்த்துங்க. இதுவும் டிவியில் தானே தெரிய போகுது. அதுக்காக முதல்வர் உட்காந்தாருன்னா அவர் மூஞ்சிக்கு எதிரில் போய் மூஞ்சி நீட்டிட்டு அவர் சிரிக்கிறத பார்க்க போகிறீங்களா? அவர் விட்டுருவாரா? இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு கோமாளித்தனமாக தெரிகிறது. இது வந்து ஒரு 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 அனுபவத்திறனும் இல்லை. ஆனால் அனுபவத்திறன் இல்லைன்னு சொல்லி இவங்களை வந்து ஒதுக்கவும் முடியல. ஊழல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அனுபவத்திறன் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, அது கரெக்டாக தெரியுது. அது நீங்கள் அங்கே உள்ள அதிகாரிகள் சொல்லி கொடுத்துருவாங்க, ஐயா இதில் அப்படி பண்ணால் அவ்வளோ காசு வரும், நான் அவ்வளோ காசு. அதிகாரிகள் வந்து திமுக அதிமுக தவேக எந்த ஆட்சி இருந்தாலும் அது மாதிரி அதே அதிகாரிகள் தான் ரொட்டேஷனில் வருவாங்க. அதில் வேறு இவங்களே வந்து திமுக ஆட்சியில் வந்து பிரபலமாக அவர்களுக்கு நெருக்கமாக இணக்கமாக இருந்த பல அதிகாரிகளை இன்னும் வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒன்றா கண்டுபிடிச்சி மாற்றுறாங்க. அது எனக்கு புரியல. யாரெல்லாம் திமுகவுக்கு இணக்கமாக இருந்தார்கள் அதிகாரிகள் என்பதை கண்டுபிடிக்கிறது தான் உளவுத்துறை இருக்குது. இப்போ உளவுத்துறையிட்ட கேட்டால் இவங்க எல்லாம் டிஎம்கே ஆள், இவங்கெல்லாம் ஏடிஎம்கே ஆள், இவங்கெல்லாம் பொதுவான ஆட்கள். பொதுவான ஆட்களை வச்சுங்க. இதுவரை குற்ற பின்னணி லஞ்ச பின்னணி எதுவும் புகார்கள் இல்லாதவங்கள வச்சுங்க. அப்போ இல்லை நீங்கள் வந்து திமுக பீரியடில் யார் பேரில் குற்றம் சுமந்தப்பட்ட இப்போ ஒரு ஐயா குமரகுருவரன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார். நான் வந்து அவர் குற்றவாளின்னு எதையும் சொல்லலை. அவர் மீது புகார்கள் இருந்தன. அறநிலையத்துறை அதில் இருந்தார் அவர். அதுக்கு முன்னால் பதிவுத்துறையில் இருந்தார். இப்போ வந்து 2 துறைக்கும் அவர் தான் தலைவர், செயலர். அவரை வச்சு வேணான்னு நான் சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தகவல்கள் சமீபத்தில் சில விஷயங்கள்லாம் அறநிலையத்துறையெல்லாம் சேகர்பாபுக்கு ரிலீஸ் ஆனது காரணம் அவர் தான் சொல்லி அப்படின்னு ஒரு பேசுறதுக்கு முன்னாடியே தகவல் கொடுத்துறாரு. 106 கோரிக்கைகள் இருந்ததெல்லாம் பேசினார். நான் என்ன சொல்கிறேன், அவர் மீது நாம் குற்றம் சாட்டவில்லை. சந்தேகப்படும்படி இருந்தால் எதற்கு அனாவசியமாக நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும்?
அந்த பதவியில் நீங்கள் வேறு யாராவது ஒரு பொதுவாக இதுவரை திமுக அதிமுக ரெண்டு பக்கமும் ஒரு சாராத யாரையாவது கண்ணுக்கு தெரிந்து சாராத உளவுத்துறையை கேட்டால் சொல்லிடுவாங்கல்ல, அதுதானே உளவுத்துறை. உளவுத்துறையிலேயே நீங்கள் நம்பக்கூடிய ஆட்கள் இல்லைன்னு வைங்க, அப்போ உங்கள் அரசை காப்பாற்றுறதுக்கு கடவுள் கூட முடியாது. இதுதான் இன்றைக்கி இந்த கூட்டணி விஷயத்தில் இந்த ரெண்டு பேரும் வசனம் தான் பேசுகிறாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.